நீ எனக்கு உடன்படிக்கை செய்யல, உனக்கு ஒருத்தன் கொடுத்தனா எல்லா பேருக்கும் கொடுக்குற மாதிரியா இருப்பா, நீ அதனால் வெளியேறி விடுப்பா என்று அவனை அந்த விருந்திலிருந்து வெளியேற்றுகிறார். இதுதான் நீங்க அணிந்து கொள்ளுதல் என்றது. எப்படி என்றால், முதலில் நாம் ஏன் திருமுழுக்கை பெறுகிறோம் என்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கென்று ஒருவர் சொல்லலாம். அதில் எதற்காக என்று அதிலும் நுணுக்கமாக பார்க்கும் பொழுது, நாம் நற்கருணையை புசிப்பதற்காக தான் திருமுழுக்கு பெறுகிறோம். இன்று ஒருவருக்கு மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால், அதாவது மதமாற்றம் இல்லை, மனமாற்றம் தான் இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். ஒருவர் மற்ற மதத்தை சேர்ந்த ஒருவரை நம்ம கத்தோலிக்க மதத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் எதை முன்னால் கொடுப்பார்கள்? திருமுழுக்கா நற்கருணையா? அதில் பார்க்கிறோம். முதலில் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு மறு நிகழ்ச்சியில் தான் அல்லது அன்றே அதன் பிறகுதான் நற்கருணை கொடுக்கப்படும். எனவே திருமுழுக்கின் நோக்கம் என்பது நாம் நற்கருணை பெறுவதற்கு தகுதி பெறுவதற்காக தானே தவிர திருமுழுக்கே நாம் உறவை பெறுவதற்கு முழுமையான ஒரு செயலாக மாறிவிடாது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளின் குடும்பத்தில் நம் பெயரை பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான் திருமுழுக்கு. அதன் பிறகு இந்த கடவுளின் குடும்பத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செயல்தான் அந்த நற்கருணையை புசிக்கும் திருப்பலியில் பங்கெடுக்கும் செயல். அதான் சொல்றார், அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி, சரியா, யாரு? நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமகட்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. ஏனென்றால் நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக மாறும்பொழுது இந்த வேறுபாடு, ஒரு குடும்பத்துக்குள்ள வேறுபாடு இருக்க முடியுமா? இல்லை. அதுல இன்னும் இங்கே இருக்க வேறுபாடு கூட அங்க இல்லை என்று சொல்கிறார். எங்க இல்லை? விண்ணகத்தில் இல்லை. என்ன என்றால் ஆண் என்றும் பெண் என்றும் கூட வேறுபாடு இல்லை என்று சொல்கிறார். பெண்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த சமையலறையிலே பாடுபட்டு கொண்டிருப்பார்கள், வீடை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பதிலே பாடுபட்டு கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளை சுமக்குவதில் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள், மாதம் மாதம் வரக்கூடிய அந்த வலி வேதனைகளில் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஏன்தான் நான் பெண்ணா பிறந்தனோ என்று ஒவ்வொரு நாளும் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் அங்க இல்லை. இதெல்லாம் அங்க விண்ணகத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை, எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தான் இதை சொல்கிறார். இன்பமயமான வாழ்வை என்பதற்காக இது சொல்லப்படவில்லை. நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள். அதான் திருப்பி கடவுள் குடும்பம் இருக்குன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்க வேணும் என்று பிரிவு உண்டு பண்றாங்க. இங்க தெளிவா கடவுள் குடும்பத்தை வச்சுதான் நற்செய்தி எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு ஆழமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இருந்த போதும் நம்ப மாட்டேன் என்று வீம்பு பிடித்தால் அது கடவுள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அதாவது நற்கருணையோடு இணைந்துள்ள நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் அபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். நற்கருணை ஆண்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்னா எதுக்காக? ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு பெற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள். இந்த உரிமை பேறு வாக்குறுதி ஏற்கனவே இதெல்லாம் செய்தால், எதெல்லாம் இந்த உடன்படிக்கையை செய்தால் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற வாக்குறுதி ஆபிரகாமிடம் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்று நற்கருணையை புசிப்பவர்களுக்கு அதே வாக்குறுதியினால் ஒரு உரிமை பேறு கிடைக்கிறது. என்ன உரிமை பேறு? அந்த கடவுளின் குடும்ப உறவை ஒரு உரிமையோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரு. இதை குறித்து தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நற்செய்தியில் இன்றைய வாசகம் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பு திருப்பாடலில் உள்ள 11 பல்லவியையும் பார்ப்போம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். புரியுதா? உடன்படிக்கை, நினைவில் கொள்ளுதல் எல்லாம் நீங்க கவனமா பார்க்கணும். அது என்ன அந்த உடன்படிக்கை? அவருடைய குடும்பத்தில் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்ற அந்த உடன்படிக்கை தான். அவர் அதை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கங்க, சரியா? அடுத்ததுதான் நற்செய்தி வாசகத்துக்கு வருகிறோம். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27, 20. எனவே இதில் 2 வரிகள் தான் உள்ளன. இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பால் ஊட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். இந்த குரல் எழுப்பியது யார் என்றால்
சாத்தானுடைய தூண்டுதலால் தான் யாரோ ஒருவர் குரல் எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த ப்ராஸ்பரிட்டி, பேரும் போலும், காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றோம் அல்லவா, அந்த கருத்துக்களை முன்வைத்து அவர் அங்கே கத்துகிறார். உடனே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், ஐயா நீ காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை பார்க்காதே, காஸ்பல் ஆஃப் த கிராஸை பார் என்று சொல்கிறார். அது என்னன்னா, அவரோ இயேசுவோ இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். புரியுதா? நீ வெறும் அது மாதிரி பேறு பெற்ற நிலையை தேடாதீர்கள் வாழ்க்கையில். நான் இயேசுவோட அமர்ந்திருந்தேன், தொட்டு பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அவரோட அப்படியே ஐக்கியமாகி அப்படியே ஜெபிச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் பேறு பெற்ற நிலை அல்ல. அவரோட அப்படியே இணைந்து அப்படியே நாள் ஃபுல்லா அப்படியே கண்ணை மூடிட்டு துதிக்கிட்டே இருந்தனா, அவரோட அப்படியே இணைஞ்சிட்டே இருந்தனா, அப்ப அப்படியே இல்ல அது சொன்னார், இது சொன்னார், தீர்க்கதரிசனா சொன்னாருன்னு சொல்றாரு அல்லவா, எனக்கு அந்த நாம் கை வைத்து ஜபித்தால் அங்கே குணமாகிறது அப்படி எல்லாம் சொல்றாரு அல்லவா. இதெல்லாம் பேர் பெற்ற நிலை என்று நினைக்காதீர்கள். அதெல்லாம் காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை சேர்ந்தது. அதெல்லாம் பேர் பெற்ற நிலை என்று நினைக்க கூடாது. அப்ப எது பேர் பெற்ற நிலை? இந்த இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போம். இறைவார்த்தையில் என்ன இவ்வளவு தூரம் வாய்ச்சம் அல்லவா, என்ன கூறப்பட்டிருக்கு? உடன்படிக்கை செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கை மூலமாக கடவுளின் குடும்பத்தில் இடம் தேட வேண்டும், இடம் கேட்க வேண்டும், இடம் தரும் அறையின் கதவுகளை தட்ட வேண்டும் என்று 3 வழிகள் சொல்லிக் கொடுத்தார் அல்லவா. அதன்படி செயல்பட வேண்டும். அதுதான் அந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி செயல்படும் செயல். நற்கருணை ஆண்டவரை நம்பி செயல்படும் செயலில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நான் நற்கருணை ஆண்டவரிடம் ஆராதனை செய்து தண்டனிட்டு வணங்கி கீழே விழுந்து நித்திய சுதிக்குரிய, இப்போ ஏதோ பாட்டு மாத்திட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நித்திய சுதிக்குரிய பாடல் பாடிவிட்டாலே நான் நற்கருணையை நம்பிவிட்டவன் ஆகிவிடுவேன் என்று நினைத்து பல அந்த நித்திய சுதிக்குரிய பாடலை பாடுகிறார்கள். அதற்கு பேர் நம்பிக்கை அல்ல. நற்கருணையை பார்த்து துதிப்பது நம்பிக்கையின் அடையாளம் அல்ல. மாறாக நற்கருணை காட்டும் நம்பிக்கையை கடைபிடித்து வாழ்வதுதான் நம்பிக்கையின் அடையாளம். அதுதான் சொன்னேன். ஒரு உதாரணத்திற்கு, நற்கருணை நம்பாதவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் ஜெபமாக. அந்த ஜெபத்தை நான் சொல்வேன் என்றால் என் செயல் என்ன சொல்கிறது என்றால், நான் நற்கருணையை நம்பவில்லை என்று சொல்கிறது. நித்திய சுதிக்கு உரிய பாடும் பொழுது அது சொல்லாக இருக்கிறது, செயலாக இல்லை. நான் இந்த பாடலை பாடாமல் வெளியேறும் பொழுதுதான் அது செயலாக மாறுகிறது. அதுதான் அவர் சொல்கிறார், சொல்லில் சிறந்த சொல் செயல் என்று சொல்கிறார். இதான் மனிதனுக்கு மடமையாய் இருப்பது கடவுளுக்கு பெருமை, மனிதனுக்கு பெருமையா இருப்பது கடவுளுக்கு மடமை என்றும் அதே அருட்தந்தை கூறுகிறார். அதான் இந்த இடம். இந்த ஒரு குரல் கூறினார் அல்லவா, ஒரு பெண் ஒருவர் குரல் கொடுத்தார் அல்லவா, அந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம் பெருமையாக இருந்தது, ஆனால் கடவுளுக்கு அது மடமையாக இருந்தது. எதெல்லாம்? இது போன்ற பெருமைகளை தேடுகிறார்கள் அல்லவா, அருங்கொடைகள் கிடைக்கின்றன எங்களுடைய இயக்கத்தில், அதனால் எங்களிடம் வாருங்கள், அதில் உள்ள இதை அனுபவிங்கள், உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கும் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு பெருமைக்குரிய செயலாக இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு அதெல்லாம் மடமையாக இருக்கிறது. இந்த இயக்கமே கடவுள் பார்வையில் ஒரு மடமையான இயக்கம். அந்த இயக்கத்தால் கடவுளுக்கு எந்த விதத்திலும் ஆதாயம் இல்லை. நற்கருணை மீது நம்பிக்கை கொள்பவர்களுடைய எண்ணிக்கையை அவர்கள் கூட்டுவதில்லை, அவர்கள் குறைக்கத்தான் செய்கிறார்கள். இதனால் குறைந்துதான் போகிறது என்பதால் அது கடவுளுக்கு எதிரான செயலாக மாறுகிறது. மடமையாக மட்டுமில்லாமல் கடவுளுக்கு எதிரான செயலாக மாறுகிறது. அதனாலதான் அங்கே கடுப்பாகிறார் இயேசு. ஐயா, இதுல எல்லாம் நீ பெருமைப்படக்கூடாது, இதெல்லாம் மடமையான செயல். எது பெருமைக்குரிய செயல் என்றால், அந்த அன்னை மரியாள் இந்த கடவுளின் குடும்பம் உருவாக்குவதற்காக ஒரு பெரும் சுழுவையை, பல சுழுவைகள் அப்படின்னு வச்சீங்க, 7 வாள் ஊடுருவியதாக கணக்கு சொல்கிறார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த வாள் ஊடுருவி கொண்டே இருந்தது அவருடைய இதயத்தில். அந்த போன்ற ஒரு சிலுவையை சுமந்து உங்களுக்கு ஒரு நற்பேரை பெற்று தந்திருக்கிறார்கள். எந்தெந்த நற்பேர் என்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கான ஒரு வழியை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதை பாருங்கள். கடவுளுக்காக என்ன செய்தார்? அந்த குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தந்தார். அதுன்னு அந்த அனைத்து ஒன்று சொல்கிறேன், அது பல இருக்கிறது. அதுல ஒன்று என்ன மெயினா எதுனா, ஒரு அவப்பேரை சுமந்து மீட்பரை பெற்றெடுக்க வேண்டும். எந்த பெண்ணாலும் செய்ய முடியாது. மீட்பர் என்று தெரிந்தால் எல்லா பெண்ணும் செய்வாங்க தான். ஆனால்
மீட்பர் என்று தெரியாத நிலையில் அதை செய்தார்கள். ஒரு வானதூதர் ரெக்க வச்சுட்டு வந்தா எல்லா பொண்ணும் செஞ்சுவாங்க. ஆனா ஒரு வானதூதர் பேண்ட் சட்டை போட்டு வந்து கதவை தட்டி, அம்மா என்னால உனக்கு கருத்தரிக்க போகிறேன் என்று சொன்னால் எந்த பொண்ணு வேணாலும் எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பொருள் தான் சொன்னார். தூயாவி நிழலிடும் என்று சொன்னார். உண்மையில தூயாவியா பார்த்தாங்க. அதெல்லாம் நம்பினார்கள் இந்த மரியாள் அவர்கள். தூயாவிதான் நிழலிட்டு நான் கருவுறுகிறேன் என்று நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அதை தான் சொல்கிறார். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாக பேர் பெற்றோர். இறைவார்த்தை தான் கபிரியேல் வானதூதர் சொன்னார். அதை கேட்டு மரியாதை கடைபிடித்தார். அதுபோன்று இன்றைய இதுவும் இறைவார்த்தை தான். நற்கருணையை நம்புங்கள் என்றும் அதனால் அருங்குடை இயக்கத்தில் சேராதீர்கள் என்றும் சொல்வதும் இறைவார்த்தை தான். இதை கேட்டு அதை கடைபிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் அதிகம் பேர் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.